ஹனபி இமாம் ரலியல்லாஹு அன்ஹு என்ன விளக்கம் சொல்றாங்களோ அதை நான் எடுத்துக்கிட்டேன்னு அர்த்தம். அவ்வளவுதான். குர்ஆன் ஹதீஸுக்கு இன்னைக்கு ஒரு ஆளு விளக்கம் கொடுக்கிறாரே அதை எடுக்கிறார்களே சிலர்கள். நம்ம சொல்றேன், இவங்க சொல்ற எடுக்க வேணாம். இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க. குர்ஆன் ஹதீஸ் உங்களுக்கு தெரியாது, மொழி அறிவு இல்லை, குர்ஆனோட ஞானம் இல்லை, ஹதீஸோட ஞானம் இல்லை. இவங்க சொல்ற கேட்காதீங்க. இந்த ஞானமெல்லாம் உள்ள பேணுதல் உள்ள இமாம்கள் சொன்ன விளக்கத்தை எடுங்க. நாங்க அப்படிதான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஷாஃபி இமாம் சொன்ன விளக்கத்தை எடுக்கிறோம். நாங்களும் குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்றோம். அதனால இந்த மதுஹப் அப்படிங்கிறது இந்த சட்டங்கள் தொகுக்கப்பட்டதால் உள்ளதுதான். அந்த சஹாபா பெரும் காலத்தில் எழுதப்படல, வாயளவில் முடிந்து விட்டது. அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கிறங்க. இன்னைக்கு முஆத் ரலியல்லாஹுடைய மதுஹப் சட்டமெல்லாம் கிதாபில் இருக்க வச்சுக்கிறங்க. அந்த மதுஹப் நாங்களும் இருக்கும். ஏட்டளவில் வந்தது இந்த இமாம்களுடைய சட்டங்கள் தான். அதனால நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து ஒரு கேள்வி கேட்கறது, சல்லல்லாஹு காலத்துல மதுஹப் இருந்துச்சு, ஷாஃபி மதுஹப் இருந்துச்சா, ஹனபி மதுஹப் இருந்துச்சா, சஹாபா பெருமக்கள்லாம் எந்த மதுஹப்ல இருந்தாங்க? என்னமோ பெரிய ரிசர்ச் கேள்வின்னு நினைச்சுக்கிறது. இப்படி யாரா கேள்வி கேட்டான்னு வச்சுக்கிறங்க, திருப்பி நீங்க கேளுங்க. அது என்ன தெரியுமில்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஜாக்கு ஜமாத் இருந்துச்சா, தௌஹீத் ஜமாத் இருந்துச்சா, ஜமாத்துல் முஸ்லிமீன் ஜமாத் இருந்துச்சா, சமாதான பேரவை ஜமாத் இருந்துச்சா, சஹாபா பெருமக்கள் எந்த ஜமாத்துல இருந்தாங்கன்னு கேளுங்க. அதுக்கு நீ பதில் சொல்லு, நான் பதில் சொல்லுன்னு சொல்லுங்க. இதுல ஒரு கேள்வி கேட்கறது, பெருசா ஆய்வு நினைச்சுக்கிறது. ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வர்றாரு, அவரு ஷாஃபில இருப்பாரா, ஹனபில இருப்பாரா, பெரிய ஆய்வு நினைச்சுக்கிறது. இது ஒரு பெரிய கேள்வியா இல்ல. எந்தெந்த பகுதியில வர்றாங்களோ அந்த பகுதியில் கூடிய மக்கள் எந்த மதத்துல இருக்காங்களோ அதை பிரகாரம் நடந்துட்டு போயிடுவாரு, பிரச்சனையே கிடையாது. இப்ப நம்ம திருப்பி அவங்ககிட்ட கேட்கணும், சரிங்க வந்தவர் மதப் வேணான்ட்டாரு, இந்த குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் பின்பற்றி இருக்கிறாங்கல்ல அவங்க கூட நான் இருக்க போறேன் அப்படின்னு போறாரு. நம்மள வேணான்னு சொல்லி அங்கிட்டு போறோம் இப்படி திரும்பினாருங்க, 5 கூட்டம் நிக்குது. இவர் எந்த கூட்டத்துக்கு போவாரு? அங்கிட்டு ஒரு கூட்டம் தான் போக முடியும். அவர் ஜாக்கு ஜமாத்துக்கு போவாரா, தௌஹீத் ஜமாத்துக்கு போவாரா, உலகம் அனைத்திற்கும் ஒரே பிறை அப்படின்னு சொல்ற கூட்டத்துக்கு போவாரா, இல்ல இல்ல அந்தந்த பகுதிக்கு தான் பிறை அந்த கூட்டத்துக்கு போவாரா? சொல்லுங்க. கூட்டுத்துவா இல்லைங்கிற கூட்டத்துக்கு போவாரா, கூட்டுத்துவா உண்டுங்கிற கூட்டத்துக்கு போவாரா? இப்ப நீங்க ஆச்சரியமா இருக்கலாம், என்னங்க கூட்டுத்துவா தான் அவங்க யாருமே ஏற்றுக்கொள்ள நீங்க நினைக்கலாம். அதெல்லாம் சில மாதங்களுக்கு முன்னால் உள்ளது. இப்பொழுது அவர்களிலே ஒரு பிரிவு சமாதான பேரவை கூட்டுத்துவா உண்டு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. சும்மா சொல்லலங்க, அவங்க தரப்புல உள்ள அணியையே வாதத்துக்கு கூப்பிடுது. கூட்டுத்துவா இல்லைங்கிறீங்களா, விவாதிப்போமா? நம்ம கேட்கல, அவங்களது பிரிந்த மத வேணாங்கிற பிரிவு கேட்குது. இப்போ நோட்டீஸ் போர் நடந்து கொண்டிருக்கிறது காயல்பட்டணத்துல. யாரு? மத வேணாங்கிறவங்க தான். ஆனா கூட்டுத்துவா உண்டுங்கிறது வரைக்கும் வந்திருக்காங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வருவாங்க, அது ஒரு விஷயம். இப்ப ஏன் இப்படி எல்லாம் வருது? ஏன் இத்தனை பிரிவினைகள்? சரி, இவங்களும் ஒரு மதத்தை தான் பின்பற்றிக்கிறாங்க, இப்ப உள்ள இளைஞர்களும். அதுதான் உண்மை. இந்த இளைஞர்கள்லாம் நேரடியாக ஆய்வு செய்யறாங்களே. இப்படிதான் ஒரு இளைஞர் வந்தார் நம்மகிட்ட மெட்ராஸ்ல. நாங்கள்லாம் வாரிசுரிமை சட்டம், நம்மளோட வாதம் கூப்பிடுறாரு, வாரிசுரிமை சட்டத்திற்கு என்னோட வாதம் செய்ய தயாரான்னு வர்றாரு. ஆளுமைதான் கிடையாது அவரு. அவர் தமிழ் புத்தகத்தை வச்சுக்கிட்டு பயணம் செய்யக்கூடியவர் வர்றாரு. செய்வோங்க அப்படிங்கிற, வாங்க வாதிப்போம். சும்மா வதிக்க கூடாதுங்க, மக்கள் எல்லாம் திரட்டுங்க, கேமராலாம் வைக்கணுங்க, வாதிக்கணுங்கிறாரு. இப்ப நான் என்ன செய்யறது வர? அப்படியா, சரி வாதிப்போம். அதுக்கு முன்னால ஒரு சின்ன ஒரு டெஸ்ட், வாரிசுரிமை சட்ட சம்பந்தமா உங்களுக்கு ஞானம் எவ்வளவு இருக்குன்னு நான் டெஸ்ட் பண்ணுவேன். சரி, நீங்க வெற்றி அடைஞ்சிட்டா உங்களுக்கு தகுதி இருக்கு. அப்புறம் நீங்க என்ன டெஸ்ட் பண்ணுங்க, நான் அதுல பாஸ் பண்ணிட்டா எனக்கு தகுதி இருக்கு. 2 பேரும் உட்காருவோம். அப்பதான் அர்த்தம் இருக்கும். நம்ம பாட்டு அவசரப்பட்டு உட்கார்ந்துட்டு மக்கள் எல்லாம் கூட்டி போட்டு ஒண்ணுமில்லைன்னு சொன்னாக்கா நல்லா இருக்காது. அவரு சரின்ட்டாரு, வந்துட்டாரு. பெரம்பூர் பகுதியை சார்ந்த தௌஹீத் ஜமாத்தினுடைய முக்கியமான மெம்பரோட வந்தாச்சு. நான் ஒரு தமிழ் தர்ஜமா கொடுத்தேன். பல பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் விவாதத்தில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு தர்ஜமா கொடுத்து ஒரு கேள்வி கேட்க போறேன். சூரத்தின் நிசா, பெண்கள்ங்கிற அத்தியாயம். அதுல ஒரு வசனத்துல இறைவன் சொல்றான், வலஹு அஹுன் அவ் உக்துன் ஃபலிகுல்லி வாஹிதும் மின்ஹும சுதுசு. ஒரு ஆள் இறந்து போயிட்டாரு, அவருக்கு சகோதரி இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிறோங்க. அந்த சகோதரிக்கு 6இல் 1 பங்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த வசனத்தில் இருக்கு. அதை காமிச்சேன், பாத்துக்கிட்டீங்களாங்க? பாத்துக்கிட்டேன்ட்டாரு. அதே நிசா பெண்கள்ங்கிற அத்தியாயத்துல கடைசி வசனம் அதை எடுத்து காமிச்சேன். அதுல எப்படி இருக்குது? வலஹு உக்துன் ஃபலஹா நிஸ்ஃபு மா தரக. இறந்து போனவருக்கு ஒரு சகோதரி இருந்தா அந்த சகோதரிக்கு அவர் விட்டு சென்ற சொத்திலே சரி பாதி கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. ஒரு வசனம் சொல்லுது சகோதரிக்கு 6ல் 1, இன்னொரு வசனம் சொல்லுது சகோதரிக்கு பாதி. ஏங்க இப்படி இருக்கு? இந்த வித்தியாசம் ஏங்க வருது சொல்லுங்க அப்படின்னு தர்ஜமா கொடுத்தாங்க. இங்கிட்டு திருப்பினாரு, அப்புறம் இங்கிட்டு திருப்பினாரு. ஹாஜெல்லாம் தொங்கட்ட விடுவாங்கல்ல சபாக்கு மொராக்கு மத்தியில, இங்கிட்டு இங்கிட்டு இப்படியே திருப்புறாங்க. நான் பொறுமையா தான் இருந்தேன், ஏதாவது சொல்லுவாருன்னு. திருப்பி பார்த்துட்டு மூடி வச்சுட்டு தந்துட்டாரு. அப்பதான் சொன்னேன், ஆலிம் சாதாரண கூட்டி வர சொன்னேன். என்ன நீங்க வந்தீங்க? ஆன்சர் கூட்டி வரவா? கூட்டி வாங்க, அவங்களால முடியாது என்று சொல்லி இருக்கிறோம்.
வாரிசுரிமை சட்டத்தில் இமாம்களுடைய உதவி இல்லாமல் குர்ஆன் ஹதீஸை மட்டும் வைத்துக்கொண்டு தீர்வு வழங்க முடியாது என்பது எங்களுடைய வாதம். எந்த ஆலிம்சாவான வரட்டும், இப்பதான் நாங்க விவாதம் நடத்தி முடிச்சிருக்கிறோம். அடுத்த விவாத தலைப்பு இதுதான், வரட்டும், எங்க வேணா பேசுவோம். வர்றீங்களா ஆலிம்சாக்கள்? வாங்க பேசுவோம். முடியாது உங்களால, எங்க இமாமோட துணை இல்லாமல் முடியாது. முடிஞ்சா வாங்கல, ஒரு கடிதம் போடுங்க, எங்களுக்கு போதும், நாங்க ஒப்பந்தம் போட்டுடலாம். அது எல்லாம் டீம் வச்சிருக்கோம், ஒப்பந்த டீம் அனுப்புவோம், விவாதத்துக்கு டீம் வரும், எல்லாம் ரெடியா இருக்கிறோம். இப்ப நாங்க ஜக்காத்து பத்தி பேசணுமா பேசுவோம், கலா தொழுகை பேசுவோம், இறைவனுக்கு உருவம் உண்டா பேசுவோம், எல்லாத்தையும் பேச தயாரா இருக்கிறோம். வாங்க.